வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். பொதுவாக வாழ்க்கையில் முன்னேறணும், எது எல்லாமே பண்ணிட்டாச்சு, என்னென்னமோ செஞ்சிட்டோம், ஆனால் வாழ்க்கையில் கஷ்டத்துலேருந்து விடுபடவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விதியை மாற்றக்கூடிய சில செடிகள்லாம் இருக்குது. செடிகள், கொடிகள் எல்லாமுக்கும் தேவர்களோடு தொடர்பு உண்டு. இப்போ நாம் கிரகங்களினால் பாதிப்படைகிறோம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான குணங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு, பாதிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. ஆனால் அதற்குரிய மரச்செடி கொடிகள்கிட்ட போய் நம்ம அமர்ந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் அது போக்கிறது. இப்போ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப நொந்து போய் கிடக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய கடவுளை போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அப்பா இருந்திருந்தாரு, நல்லா இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்பாவுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வியாழக்கிழமை குரு உரையில் போய் பாருங்கள். அதாவது வியாழக்கிழமை காலையில் 6 to 7 பாருங்கள். அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். யமகண்ட வேலையில் தான் குருவினுடைய குழந்தைகள் எல்லாரும் விநாயகரை பார்ப்பார்கள். யமகண்ட வேளையில் விநாயகரை வணங்கினால் ரொம்ப சிறப்பு. யமகண்டம் என்றால் நம்ம எல்லோரும் என்னமோ நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் யமகண்ட வேலைக்கு இருக்கு. அதே போல கல்யாணமாகி கணவனார் ரொம்ப எங்களோட சந்தோஷமாக பேசுறதில்ல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, எங்களுடைய கண்டாலி எரிஞ்சு விழுகிறார் அப்படின்னு நினைக்கிறவங்க, மலை வேம்பு அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. மலை வேம்பு, அந்த மரத்தடியில் போய் ஒரு சின்ன அளவில் ஒரு விளக்கேற்றி வழிபட்டு, மலை வேம்பு வேம்பாயி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மா அந்த வேம்புல இருக்கா. இவர்கள் எல்லாரும் ஸ்ரீபுரத்து தேவதைகள். கணவன் மனைவி 2 பேரும் அந்யோன்யமாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னா வேப்ப மர வழிபாடு ரொம்ப சிறந்தது. அதனால தான் அந்த காலத்தில் மகான்கள் சித்தர்கள் எல்லாரும் மாரியம்மன் வழிபாட்டை வேப்ப மரத்தோடு இணைச்சி வச்சாங்க. வாழ்க்கையில் அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் நிறைய இருக்குது. பெண்களுக்கு பிரச்சனை அப்படிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான மரங்கள் காப்பாற்றும் அப்படின்னா, தர்பூசணி செடிக்கு நவதானியங்களை ஊற வச்ச நீரை கொண்டு போய் விட்டீங்கன்னா குளிர்ச்சி அடையும். அதே போல் வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்தில் நல்ல முன்னேறணும், குழந்தை பாக்கியம்லாம் வேண்டும், குழந்தைகள் பற்றிய கவலை எப்பொழுதுமே இருக்கு, இனம் புரியாத பயம் இருக்கு அப்படின்னா பெருநெல்லி அப்படிங்கிற ஒரு மரம், அந்த பெருநெல்லி மரத்தை தேர்ந்தெடுத்து அதை சுத்தப்படுத்தி அந்த மரத்தடியில் போய் உட்காந்து பாருங்க. சும்மா உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை எல்லாம் கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தாத்திரி வனம் என்று சொல்லக்கூடிய நெல்லி வன காடுகள் நிறைந்த திண்டுக்கல் பத்மகிரீஸ்வரருடைய கோவிலுக்கு நெல்லி இலைகளால் அர்ச்சனை பண்ணால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா அர்த்தம். ஏன்னா முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6 பேருமே குழந்தை இல்லாமல் அதற்கப்புறம் முருகனை கையில் தூக்குன மாத்திரத்தில் தனபாரத்தில் பால் சுரந்ததா அப்படின்னா அதனுடைய பவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே போல் நிறைய குழந்தைகள் பொறுத்தளவில் இப்போ எக்ஸாம்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாவல் மரம் முருகப்பெருமானுக்கு அவ்வை பாட்டிக்கு முருகன் காட்சி கொடுத்த இடம் நாவல் மரத்தில் தான். சாதாரணமாக முருகன் ஒரு மரத்தில் போய் நிற்க மாட்டார், முருகன் ஏறி நின்ற இடம் அதுதான். அதனால் நாவல் மரத்தடியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்லது. நாவல் மர பலகை அதில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகளுடைய பேரை எழுதி வச்சுக்கோங்க. அதை தொட்டுக்கிட்டே இருந்தாலே நல்லாயிருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாவல் மர சின்ன ஸ்கேல் செஞ்சு அதை வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே போல் பனை மரத்தினால் தீராத வியாதிகள் இல்லை. நிறைய கணவன் மனைவி சண்டை வருது, எங்கள் வீட்டுக்காரரு வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே பனை மரம் ரொம்ப காப்பாற்றும். உலகத்தில் முத பனைமரத்தினுடைய சிறப்பை சொன்னவர் முருகப்பெருமான். அதாவது இலங்கையில் பனைமரத்தின் அடியில் தான் முருகனுக்கும் வள்ளிக்கும் காதல் நடந்தது. அந்த இடத்தை சுட்டி காட்டியவர் விநாயக பெருமான். அதனால் பனைமரம் என்பது வாழ்க்கையில் கணவன் மனைவி அந்யோத்தியை குறிக்கும். பனைமரத்தில் கீழே இருக்கக்கூடிய கோவில்கள்,
பனைமர ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்களில் நீங்கள் போய் வழிபடும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நல்லது நடக்கும். அதே போல் கொடுத்த பணம் ரொம்ப திருப்பி வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, வன்னி மரம் உங்களை ரொம்ப அளவில் காப்பாற்றும். வன்னி மர இலையை வச்சுக்கோங்க. யார் பணம் கொடுக்கணுமோ அவர் பணம் கொடுத்துட்டதா நினச்சி வன்னி இலையை அதில் வச்சு மடித்து நீங்கள் வச்சுருங்க. அது கண்டிப்பாக நன்மை தரும். அதே போல் இனம் புரியாத பயம் கவ்வுது. பொழுதன்னைக்கு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி தடை ஏற்படுகிறவர்களுக்கு தர்பை புல் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 40 வயதுனா 40 தர்பை புல் முனையிலிருந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய முழங்கால் நீளத்துக்கு அந்த தர்பையை வச்சுக்கோங்க. அதில் உங்களோட கையில் வச்சுக்கோங்க. தடையை உடைக்கும். வீட்டின் நிலவாசலில் வச்சுக்கோங்க. துருசக்திகள் வீட்டுக்குள்ளே வராது. அதே போல் தர்பை பாய் இருக்கு பாருங்க, அதிலையும் நீங்கள் வைத்து கொள்ளலாம். நீங்கள் இந்த மாதிரி பொருள்கள் இருக்கும்போது உடல் சுத்தம் இருக்கணும், மன சுத்தம் இருக்கணும், எண்ணெய் சுத்தம் இருக்கணும், இருப்பிடமும் சுத்தமாக இருக்கணும். நாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வெற்றி பெறணும் அப்படின்னா எப்பொழுதுமே வெத்தலை பாக்கு எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒன்று வச்சுக்கோங்க. உங்ககிட்டே வச்சுக்கோங்க. வெற்றி ப்ளஸ் இலை வெற்றிலை. அந்த வெற்றிலையில் 141 தேவதைகள் அதை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்கும். அதே போல் எங்கேயாவது நீங்கள் பிரயாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப லாங்காக போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னென்னா ஒரு கைப்பிடி முருங்கை இலையை பிடுங்கி நீங்கள் பசுவுக்கு கொடுத்துட்டு போங்க. அந்த காலத்தில் லெமூரியா கண்டத்தில் முருங்கை இலை சாதம் தான் முருகனுக்கு படைத்தார்கள். அது ஒரு சிறப்பு. அதுபோல் பயணத்தில் போகும் பொழுது நீங்கள் இந்த வலது பக்கமாக இருக்கக்கூடிய நந்தியாவட்ட பூவை நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா பயணம் சிறக்கும். நீங்கள் பயணத்தில் போகிறீங்க, ரொம்ப தொலைவில் போய் ஒரு வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா, ஒரு 11 அரச மரத்து இலையை வாங்கி அந்த இலையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோங்க. அது அரசாங்க சம்பந்தமான எந்த துன்பமும் வராது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பொறுத்தளவில் கொடுத்த கடன் திருப்பி வரணும். வாங்கினா நல்லவே மாதிரி வாங்கினா, என் நகை நட்டெல்லாம் அடகு வச்சு தான் வாங்கினேன், ஆனால் வரவே இல்லை அப்படின்னா, அத்திமரத்தடியில் தான் பிரகலாதனுக்கு நரசிம்மர் காட்சி கொடுத்த இடம். நரசிம்ம சரஸ்வதினு ஒரு குரு காட்சி கொடுக்கிறார். அதாவது குரு பரம்பரையில் ஸ்ரீ ஸ்ரீ பாதவல்லவர், தத்தாத்திரேயர், நரசிம்ம சரஸ்வதி. அத்திமரத்து அடியில் விதியை மாற்றக்கூடிய ஆற்றலெல்லாம் அங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அத்திமரத்துக்கு போய் அங்கே விளக்கேற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் அதை நடந்து கொடுக்குறார். அதே போல் வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல சுபகாரியமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 11 வெள்ளிக்கிழமை தோறும் மாவிலையில் 21 மாவிலையை கோர்த்து வச்சு பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் இப்போ எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு சுறுசுறுப்பு, புத்தி சாதுரியம், புத்தி கூர்மை இதெல்லாம் நிறைய வேணும். மற்றவங்களோட இணைதல், கவனம் இதெல்லாம் வேணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் என்பது புதனை குறிக்கக்கூடியது. அப்போ புதன் என்ன சுறுசுறுப்பாக இருப்பார். பச்சை கற்பூரத்தை ஒரு பாக்கெட்டில் எடுத்து தூளாட்ட பர்ஸில் போட்டுக்குங்க, உங்கள் டப்பாவில் ஜாமெட்ரி பாக்ஸில் போட்டுக்குங்க. கண்டிப்பாக நன்மை நடக்கும். நேயர்களே, இது ஒரு கூட்டு கலவையான விஷயத்தை கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாஸ்து பார்க்கணுமா, மனையடி சாஸ்திரம் பார்க்கணுன்னா கூப்பிடுங்க. நான் ஐயா எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் வீட்டை பார்த்து கொடுத்துட்டு புதுசாக படம் வரைகிறது கொள்றதுக்கு சரி பண்ணி தரேன். ஜாதகம் பார்க்கணுன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் வாட்ஸ்அப்பில் ஒரே நாளே உங்களுக்கு ஜாதகம் பார்த்து கொடுத்துட்றேன். அதே போல் பெயர் வைக்கணும், நியூமரலைஸ் வைக்கணுனாலும் அதையும் நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.